என் பேர் சந்தோஷங்க. எனக்கு அடையார் தான். சாலை இந்த இடத்துல மட்டும் அப்படி இல்லைங்க. சென்னை சிட்டி ஃபுல்லாகவே சாலை ரொம்ப கொடூர குழி குண்டும் குழியமாக தான் இருக்குது. ஒரு நாள் எவ்வளோ பேர் கீழே வந்து வாடுறாங்க. என் கண் கூட நான் பார்த்துருக்கேன். எனக்கே என் வண்டியில் 2 முகம் அடி கிட்டத்தட்ட ஒரு பள்ளத்தில் அன்றைக்கி ஒரு பள்ளத்தில் விட்டு ஃப்ரண்ட்டு 4க்கு பெண்டாகி 2000-3000 செலவாகி போயிடுச்சு. வண்டி எந்த ஒரு சிட்டியில் ஃபுல்லாக சுத்தமாக ரோடே சரியில்லைன்றாங்க. நான் பொறுத்தவரை இந்த சாலை என்னன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ப்ராஜெக்ட் நடக்குது. ரோடு உங்களுக்கு ஷார்டேஜ் ஆகிடுச்சு. அங்கே வந்து பள்ளமாக கூட என்ன பண்ணுறாங்க, அந்த காங்கிரீட் மாதிரி சிமெண்ட் காங்கிரீட் மாதிரி போட்டு மேடு ஏற்றிட்டாங்க. அதனால் வந்து ரொம்ப மோசமாக வந்து வண்டி வைப்ரேஷனு, டிராஃபிக் ஜாமு, எல்லா வண்டியும் இந்த ரூட்டில் தான் போகிறதுனால ஃபுல் டிராஃபிக் ஆகுது. ரோடோட டேமேஜ் தான். அது போக சரிப்படுத்துவாங்களா இல்லை எப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம மேடு பள்ளம்னா அது கவர்மெண்ட் தான் அது இது பண்ணணும். நம்ம சொல்லி தான் பார்ப்போம். அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியலையே. இப்போ புதுசாக ரோடு போட்டால் இப்போ வேலை நடக்குது, ரோடு போட்டால் சரி வராதுன்னுவாங்க. அதுதான் ஒன்றா வாரங்க. அந்த பிரிட்ஜி இப்போ பிரிட்ஜி கீழே பார்த்தீங்கன்னா 2 இடம் பிரியுது. ஃபுல் வண்டி அந்த ரூட்டில் போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அது வந்து கவர்மெண்ட்டு தான். அது சொல்லுங்கள். ஆமாம், பெசன் நேரில் வர வண்டியெல்லாம் இந்த பக்கம் தான் வரணும். அடையாரில் திருவாம்பூர்லேருந்து வரலேருந்து இந்த வழியாக தான் போய் ஆகணும், வேறு வழி கிடையாது. இந்த பக்கம் உங்களுக்கு மெட்ரோ கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் ரோடு ப்ராடாகும். அப்போ வண்டி உங்களுக்கு போக சான்ஸ் இருக்குது. பட் இது எத்தனை மாதம் போகும், எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. அதுதான் கஷ்டமாக தான் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணுறா எப்படி நம்ம சொல்ல முடியலையே. ஆளுங்க இருக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, பார்த்துட்டு தான் இருக்கோம். இது ஒன்றும் கம்ப்யூட்டர் கிடையாது, மிஷின் தான் வந்து வேலை செய்யணும். எல்லாமே ஆள் கூட தான் செய்யணும். கடவுள் தான் வெளிச்சம். வேற என்ன பண்ணலாம்? ரெடி பண்ண கவர்மெண்ட் பண்ணி தானே ஆகணும். இந்த இடத்த மட்டும் ரெடி பண்ண மட்டும் போதாது. எல்லா சிட்டி உள்ள இருக்கிற எல்லா இடத்தையும் குண்டு குழிமான ரோடு எல்லாமே ரெடி தான் பண்ணி தான் ஆகணும். எங்கே பாரு மரண குழியாகுது. எவன் எப்போ விழுவான், எப்போ சாவான் எவனு தெரியாது. அவ்வளோ மாரி லைனு. அது வந்து சென்னை மாநகராட்சியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சேர்ந்து பண்ணணும். பண்ணால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கடல் விட்ட வழி. என் பேர் தேவிகா. எங்கேருந்து வரீங்க? நாங்கள் அடையார் தான். இந்த ரோடு ஏன் இப்படி போடுங்க? அது இப்போ மெட்ரோ வேலை நடக்கிறதுனால இப்போ 2 பக்கமும் ரோடு பிரித்து போடுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. நிறைய பேர் கீழேயும் விழுந்திருக்காங்க, நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ரோடு கொஞ்சம் பெருசு பண்ணி கொஞ்சம் இடம் பெருசாக பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆட்டோ ஓடுறதுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. கொஞ்சம் ரோடு கொஞ்சம் நல்லா போட்டு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். டிராஃபிக் ரொம்ப டிராஃபிக் ஆகுது. ஈவினிங் 5 மணிக்கு மேலே ரொம்ப டிராஃபிக் ஆகுது. அதேமாதிரி காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப டிராஃபிக் ஆகுது. எங்களுக்கு சவாரியும் போக முடியல, அதனால ரொம்ப டிராஃபிக் ஆகுது. கொஞ்சம் ரோடு மட்டும் ஆயிருக்கு, ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதெல்லாம் அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரோடும் சரியில்லை, கீழே சின்ன சாலையும் ரொம்ப சின்ன சாலையா இருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா பெருசா நல்லா தான் இருந்தது. இப்ப இந்த மெட்ரோக்காக ரோடு சின்னது பண்ணியிருக்காங்க. இப்ப அது கொஞ்சம் பெருசு பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்.